கொலோசையர் 3:21 நானே வாசிக்கிறேன். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். பிள்ளைகளே, பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். இன்னொரு வசனம் எபேசியர் 6:4, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்கள். ஒன்று செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கு, ஒன்று செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு பெற்றோருக்கு, இல்லையா? இதை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு. என்ன செய்யுங்க? சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை நடத்துங்கள். ஆனால் அவர்களை கோபம் படுத்தாதிருங்கள், அவர்களை திடனற்று போக பண்ணாதிருங்கள். அந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, கோபம் மூட்டாதீங்கன்னா ஏதோ நமக்கு பிடிக்காதெல்லாம் அப்பா அம்மா சொல்லக்கூடாது. நமக்கு பிடிக்காதது அப்பா அம்மா சொல்லிட்டா அப்பா அம்மா நம்மளை கோபம் மூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்கள் திடனற்று போகாதபடிக்கு, நீங்கள் அவர்களை திடனற்று போக பண்ணாதபடி அவர்களை கோபம் மூட்டாதீங்க. ஒரு பர்டிகுலர் நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 2 காரியத்தை கான்ட்ராஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஒரு குழந்தை பிறக்கும்போது அதற்கு ஒரு சுய சித்தம் இருக்கிறது, செல்ஃப் வில், சரியா? இன்னொன்று அதற்குள் ஒரு ஆவி இருக்கிறது, சரியா? இப்போ அந்த சுய சித்தத்தை சிறு வயதிலேயே முறிக்க வேண்டியதாக இருக்குது. இட் இஸ் நெசசரி டு பிரேக் த செல்ஃப் வில் ஆஃப் அ சைல்டு அட் அ வெரி யங் ஏஜ், சரியா? ஒரு எல்லா பிள்ளையும், நான் வளர்ந்துருக்கிறேன், நான் ஒரு பிள்ளையாக இருந்து தான் வளர்ந்துருக்கிறேன். அது என்னன்னு கொஞ்சம் விளக்குறேன். ஒரு பிள்ளையுடைய சுய சித்தத்தை சிறு வயதிலேயே முறிக்க வேண்டியது இருக்கிறது. அதே நேரம் அதன் ஆவியை முறிக்காமல் இருக்க வேண்டியது இருக்கிறது, சரியா? இதுதான் திடனற்று போக பண்ணாதீங்கன்னு சொல்றது. அவங்க ஆவியை முறித்து விடாதீர்கள், அவங்களுடைய ஆவியை முறித்து விடாதீங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவங்களை சிச்சை கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. எதுக்குன்னா, அவர்களுக்குள்ள ஒரு சுய சித்தம் இருக்கும், அதை சிறு வயதிலேயே முறிக்க வேண்டியது இருக்குது. பிள்ளையினுடைய இதயத்தில் மதியினம் ஒட்டி கொண்டிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு நீக்கும். இந்த கசாப் கடைக்கு போனோம்னா நெஞ்சு எலும்புல கறி ஒட்டிட்டு இருக்கும், அதை கத்தி வச்சு எடுக்கிற மாதிரி பிள்ளையின் இதயத்தில் மதியினம் ஒட்டி கொண்டிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு நீக்கும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், இல்லையா? இது ஒரு சின்ன வயசுல செய்ய வேண்டியது, வளர்ந்த அப்புறம் செய்யறது இல்லை. சில நம்ம தவறாகவும் செய்யலாம். இப்போ சில விஷயம் பைபிள் சொல்லுதுன்னும் போது அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிறது, அதில் ஆழ்ந்த உண்மை இருக்குது. ஆனால் அதை நம்ம தவறாக செய்யும் போது அதை தவறாய் முடியும். அதுக்கு நாம் வேதத்தையோ ஆண்டவரையோ குறை சொல்ல முடியாது, சரியா? சின்ன வயசில் செய்ய வேண்டியது. உதாரணத்துக்கு, எல்லா குழந்தைகளும் எந்த குழந்தை எடுத்துக்கிட்டாலும் சின்ன வயசில் நீங்கள் கடை தெருவு கூட்டிகிட்டு போகிறீங்க, இப்போ மால்லாம் இருக்குது, இல்லையா? கூட்டிகிட்டு போகிறீங்க, நீங்கள் ஒரு பட்ஜெட்டோடு போகிறீங்க, இவ்வளோ ரூபாய்க்குள்ளே இன்றைக்கி செலவழிச்சிட்டு வரணுன்ட்டு போகிறீங்க. சில பொருட்கள் வீட்டுக்கு வாங்க போகிறீங்க, பிள்ளை எதையோ பார்க்குது, ஒரு பொம்மையை பார்க்குது, இல்லை கடைக்காரனே வந்து ஆட்டிகிட்டு இருக்கிறான் முன்னாடி வந்து. அப்போது அந்த பிள்ளை கேட்குது, உங்கள் பட்ஜெட்டில் அதுக்கு இடம் இல்லை, உங்களால் வாங்க முடியலை, விருப்பம் இல்லை, வாங்க நீங்கள் விரும்பலை. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? பிள்ளைய கொஞ்சம் அப்படி இழுப்பீங்க அந்த வேறு சைடுக்கு. உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணும்? பொதுவாக அடம் பிடிக்கும் இல்லையா? எப்படி அடம் பிடிக்கும்? காலை போட்டு உதைக்கும், அப்புறம் கத்தும், அப்புறம் அதுக்கு மேலே பார்த்துருப்போம்ல, எல்லாரும் பார்த்துருப்போம், ரோட்டில் பார்த்துருப்போம்ல. நம்ம பிள்ளைங்க ஞாபகம் இல்லைன்னா கூட மற்ற பிள்ளைங்களை பார்த்துருப்போம் ரோட்டில் உருண்டு பரலும். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, இது வெளிநாட்டிலையும் அப்படி இருக்குது. அப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு இங்கிலீஷ் புக்கில், ஒரு C.S. லூயிஸ்னு ஒருத்தர் எழுதின புக்கில், அவர் இவ்வளோ விளக்கமாக எழுதலை, பட் இப்படி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன். அப்போ நினச்சிட்டேன், இங்கிலாண்டில் பிறந்தாலும் அப்படி தான், அமெரிக்காவில் பிறந்தாலும் அப்படி தான், இந்தியாவில் பிறந்தாலும் அப்படி தான். எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணுறாங்க? சின்ன வயசில் அடம் பிடிக்கிறாங்க. அதுதான் அவருடைய சுய சித்தம், ஒரு செல்ஃப் வில். எனக்கு அது வேணும், நான் ஆசைப்பட்டுட்டு நீங்கள் வாங்கி தந்தே ஆகணும், நீங்கள் எனக்கு வாங்கி தந்தே ஆகணும், என் வழியில் நான் அதை பெற்றே ஆகணும் அப்படிங்கிற பிடிவாதம். அதுதான் அந்த சுய சித்தம், சரியா? இது எல்லா பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. இது ரொம்ப பலமா இருக்கு, சரியா? இது ரொம்ப பலமா இருக்கு. இப்போ பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? பொதுவாக என்ன பண்ணுவாங்க? இல்லை மொபைலை கேட்குது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் சின்ன வயசில் நம்ம ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், இல்லை பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், பெற்றோர் மொபைல் வச்சுருக்காங்க, பிள்ளை பக்கத்தில் இருந்து அடம் பிடிக்குது, எனக்கு மொபைல் வேணும்னு கேட்குது, கத்துது, கீழே உருளுது பஸ்லேயே. உடனே என்ன பண்ணிடுவீங்க? மொபைலை கொடுத்துருவீங்க. அப்போ அதுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இப்படி பண்ணால் கொஞ்சம் அப்பா அம்மாவை அவமானப்படுத்தினா, கொஞ்சம் 4 பேர் இருக்கிற இடத்துல இப்படிலாம் செஞ்சால் உடனே அப்பா அம்மாவுக்கு பொறுக்காது, நம்ம நினைக்கிறது
சாதிச்சான். இது வந்து ரொம்ப பயங்கர இன்டெலிஜென்ஸ். இது எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்குது. எனக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருந்திருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இனி பிறக்க போகிற பிள்ளைங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க போகுது. சின்ன வயசுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குன்றாங்க. என்ன செஞ்சால் நாம் விரும்புகிறதை அடைய முடியும் அப்படிங்கிற கால்குலேஷன், சைசிங். அப்பா அம்மா எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ அவங்களுக்கு டாலரன்ஸ் என்ன, எந்த அளவுக்கு மேலே நம்ம இதை செஞ்சோன்னா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்றத குழந்தைங்க வந்து சைஸ் பண்ணுவான், எஸ்டிமேஷன் பண்ணுவாங்களாம். நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? அப்போது அந்த சின்ன வயதில் பிரம்பை வைத்து அவங்களை என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த சுய சித்தத்தை முறிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு உள்ள கலாச்சாரத்தில் பிள்ளைங்களை கண்டிக்க வேண்டியதே அவசியம் இல்லை, அவங்கள அடிக்க வேண்டியதே அவசியம் இல்லை, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே அவசியம் இல்லை. அவங்கள ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி சின்ன வயசுலேருந்தே ட்ரீட் பண்ணால் அவங்க ஜென்டில்மேன் மாதிரியே வளருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. இன்றைக்கி நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏராளமான அப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். பிள்ளைங்களை கண்டிக்க வேண்டாம், பிள்ளைங்களை திட்ட வேண்டாம், அப்படிலாம் நிறைய செய்திகள் பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், குழந்தை இதயத்தில் மதியினம் ஒட்டி கொண்டிருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை நீக்கும். அதனால் பிள்ளைங்க ஒருவேளை தண்டனை பெற்றிருப்பீங்கன்னா இதில் கசந்து கொள்வதற்கு ஒன்றுமில்லை. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், அது தண்டனை பெறும்போது அது கஷ்டமாக இருக்குது, ஆனால் பின்னாடி அது நமக்கு சந்தோஷமான காரியமாக இருக்குது. ஏன்னா அதனால தான் நம்ம திருந்தணுன்றது நமக்கு தெரியுது. இப்போது அந்த சின்ன வயசில் அந்த குழந்தை பருவத்தில் அந்த பெற்றோர் அதை செய்யலைன்னா அதுக்கப்புறம் அதை எங்கே அடம்பிடிக்கும்? ஸ்கூலில் அடம்பிடிக்கும். சில இடத்துல நல்ல ஹெட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா கூட ஹெட் மாஸ்டர்ஸ் நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. டீச்சர்ஸ் மேனேஜ் பண்ண முடியாத பிள்ளைங்களாம் ஹெட் மாஸ்டர் மேனேஜ் பண்ணிடுவாங்க. பட் அந்த ஸ்கூல்லையே மேனேஜ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைய அவங்க அப்பா அம்மானாலேயும் முடியல, அவங்க டீச்சர்னாலேயும் முடியல அப்படின்னா அது கடைசியில் என்ன ஆகும்னா, அது எந்த வயசில் வேணால் அது அந்த பிள்ளைக்கு ஆபத்தாய் முடியும். எந்த வயசில் வேணால் அந்த பிள்ளைக்கு ஆபத்தாய் முடியும். ஒரு முறை அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு விஷயம், லேசாக கிளான்ஸ் பண்ணேன், திரும்ப ஒருக்கா அதை பார்க்கணும்னு நினச்சேன், அதை சரியாக பார்த்துட்டு வர முடியல. ஒரு சிறுவன் ஒரு டாய் கன்னை வச்சுட்டு ஷூட் பண்ணுற மாதிரி போலீஸ்கிட்ட காமிச்சானோ. அந்த போலீஸ் வந்து அமெரிக்காவில் ரொம்ப ஜென்டிலாக பேசுவாங்க, சார் தான் சொல்லுவாங்க, சார் ப்ளீஸ் புட் டவுன் யுவர் ரைஃபிள் அப்படின்னு இருப்பாங்க, அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் வந்து கேட்கவே இல்லை. அவங்க ரொம்ப சொல்லி பார்த்துருக்காங்க, அவன் கேட்கவே இல்லை. கடைசியில் அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு பிடிவாதம், அவனுக்கு வந்து கௌரவ குறைச்சல் மாதிரி அவன் ஒரு பெரிய பையன், அவன் அந்த அதை வச்சு மிரட்டிகிட்டே இருந்திருக்கலாம். கடைசியில் அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க, அவன் செத்து போயிட்டான். செத்து போன அப்புறம் தான் தெரியும் அது ஒரு டாய் கன் அப்படின்ட்டு. இன்னொரு கேஸில் ஒரு பிரிட்ஜிலேருந்து ஒருத்தன் குதிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறான், குதிக்க போகிறேன்னு மிரட்டியிருக்கிறான். ஆர்மி வந்திருக்குது, நேவி வந்திருக்குது, ஏர்ஃபோர்ஸ் வந்திருக்கு, எல்லாரும் வந்து அவனை ஆசை காட்டி பார்த்துருக்காங்க, மிரட்டி பார்த்துருக்காங்க. கடைசியில் அவன் குதிச்சிட்டான். என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயதில் அந்த பிடிவாதத்தை முறிக்கவில்லை என்று சொன்னால் பெரிய வயசில் அவங்க அந்த பிடிவாதத்தை தங்களை அழிக்கிற விதத்தில் எங்கேயாவது பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த குழந்தையுடைய நன்மைக்காக சின்ன வயசில் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதன் மதியினத்தை நீக்க வேண்டும். இது வந்து பிரேக்கிங் த வில், அதன் சுய சித்தத்தை உடைப்பது. இன்னொன்று உடைக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அது என்னன்னா அவர்களுடைய ஆவியை முறிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. அவருடைய ஆவி என்னன்னா அவர்களுடைய செல்ஃப் வொர்த், அவருடைய சுய மரியாதை, சுய மதிப்பு, செல்ஃப் ஒர்த். எனக்குன்னு நான் ஒரு பிரயோஜனமானவன் தான், எனக்கும் ஒரு சில திறமைகள் இருக்குது அப்படின்னு குழந்தைகள் நினைக்கிறாங்க இல்லையா. அவங்கள குறித்த ஒரு செல்ஃப் எஸ்டிமேஷன், செல்ஃப் ஒர்த், சுய மரியாதை, சுய மதிப்பு, சுய நம்பிக்கை, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, முறித்து விடக்கூடாது. அதை சின்ன வயசுலேயே முறிச்சிட்டோன்னா அது ரொம்ப வல்னரபிள்ன்றாங்க, அது ரொம்ப வீக், அது ரொம்ப பலகீனமானது. அவங்களுடைய சித்தம் வந்து ரொம்ப கடினமானது, அவளை ஈஸியாக முறிக்க முடியாது. அதனால தான் பெற்றோர் அதை கம்பெடுத்து முறிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவருடைய கௌரவத்தை முறித்து விடக்கூடாது, அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுடைய கௌரவம் இழந்துட்டாங்கன்னா, சின்ன வயசுலேயே அவங்க ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் வேஸ்ட்டு, இந்த உலகத்தில் நான்லாம் பிறந்தது வேஸ்ட்டு, மற்ற பிள்ளைங்களாம் நல்லா சாமர்த்தியமாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்லா திறமையாக இருக்கிறாங்க, அநேகர் அவங்கள நேசிக்கிறாங்களே, நம்மளை யாரும் நேசிக்கல அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, சின்ன வயதில் அவளுக்கு அந்த காயம் ஏற்பட்டு விட்டால் அவருடைய ஆவியில், அதுக்கப்புறம் அவங்க பெரிய பிள்ளையாக வந்து பெரிய ஆளாக வந்து ஜொலிப்பது கடினம். அப்போ அவருடைய ஆவியை முறிக்காமல் இருக்க வேண்டியிருக்கு. அவளை திடனற்று போக பண்ணுறதுன்னு அதுதான். பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை திடனற்று போக பண்ணாதிருங்கள், திடனற்று போகாதபடிக்கு அவர்களை கோபம் மூட்டாதிருங்க. அப்படின்னா நம்ம எப்படிலாம் அவங்கள திடனற்று போக பண்ண முடியும், அவங்கள இன்னொரு பிள்ளை கூட கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டிலேயே 3 பிள்ளைங்க இருக்குது, இன்னொரு பிள்ளை கூட பாரு அவன் நல்லா படிக்கிறான், அவன் நல்லா மார்க் வாங்குறான், உனக்கு ஒன்றும் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க.
இல்லை பக்கத்து வீட்டு பிள்ளை கூட கம்பேர் பண்ணுறோம். அந்த பிள்ளை எப்போவுமே ஃபஸ்ட்டு தான், நீ எப்போவுமே 10th தான் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்படி கம்பேர் பண்ணுறோம். நம்ம அவர்களை எப்போவுமே குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். அவர்களுக்கு ஒன்றும் இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்கள நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அவங்களுடைய சுய மதிப்பை இழந்து விடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, நம்ம அடிக்கும்போது ஒருவேளை சும்மா வாயில் அடிக்கிறது, இல்லைன்னா காதை பிடிச்சி தூக்குறது, அப்படிலாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேர் பண்ணியிருக்கலாம் ஒரு கோபத்தில். தண்டிக்கும் போது அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். தண்டிக்கும் போது நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்னா தண்டிக்கும் போது நாம் ஏன் தண்டிக்கிறோம் என்பது அந்த குழந்தைக்கு புரிய வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ். ஒரு பிள்ளை குறும்பாக இருக்கிறான், வீட்டில் இருக்கிறான். அவங்க ஒய்ஃப் வந்து பகலில் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்பாட்டன்னு வச்சுக்கோ. வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பிள்ளை ரொம்ப குறும்பாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் வராரு, அவர் 10 மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கு. அவர் ரொம்ப கோவத்தில் வர்றாரு. காலையில் ஃபுல்லாக இந்த பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவர் அதிகாலையில் கிளம்பி போயிடுவார். காலையில் லேட்டாக தான் வராரு, காலையில் போயிடுவார். சரின்ட்டு பிள்ளையை பிடிச்சி இழுத்து தூங்கிட்டு இருந்து அப்படி நடந்திருக்கு. பிள்ளையை பிடிச்சி இழுத்து நல்லா சப்புன்னு அடியை கொடுத்து, அந்த பிள்ளைக்கு ஏதாவது அந்த டைமில் ஒரு 10 மணி தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது கேட்க தெரியுமா? எதுக்கு அடிக்கிறீங்க பண்ணி கேட்க தெரியாது. நல்லா அடிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டு திரும்ப அடுத்த நாள் அந்த பிள்ளை காலையில் என்ன பண்ணும்? குறும்பு தான் பண்ணும். ஏன்னா அதுக்கு ஒன்றும் புத்தியில் ஏறலை, ஏன் அடித்தாங்கன்னு கூட அதுக்கு தெரியாது. அது திரும்ப அதே வேலையை தான் பண்ணும். திரும்ப அடுத்த நாள் என்ன கோமா, நேற்று தானே நான் உன்னை அடிச்சுட்டு போனேன், திரும்பவும் நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து 10 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிற பிள்ளையை தூக்கி அடின்னு அடிச்சு அப்படி போட்டோன்னா அந்த பிள்ளைக்கு என்ன ஆகி போயிடும்? மூளை பேதலிச்சு போயிடும். அது மென்டலாகி போயிடும் இல்லையா? அதனால நம்ம கண்டிக்கும் போது, இது எல்லாரும் செய்யக்கூடிய தவறு, நம்முடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது. தவறு செய்கிறாங்க, உடனே ஒரு கோபம் வரலாம், ஒரு ப்ரெஷர் ஏறலாம். அப்போது நம்ம முதல்ல கண்டிப்பது நோக்கத்தை உணர்ந்தவர்களா. நான் கண்டிக்கிறது எதுக்குன்னா, நாளைக்கு திரும்ப அந்த பிள்ளை அதை செய்யக்கூடாது. அதுக்கு அந்த பிள்ளைக்கு புரியணும் இது ஏன் தப்பு அப்படின்றது அந்த பிள்ளைக்கு புரியணும். நான் கோபத்திலே அடிச்சிட்டேன்னா, கோபத்திலே எதை திட்டேன்னா, நான் என் கோபத்தில் என்னால் என்ன பண்ண முடியாது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அந்த கோபத்தில் அந்த பிள்ளைக்கும் புரிஞ்சு கொள்கிற அந்த ஒரு சூழல் இருக்காது. அதுவும் கோபமாயிரும். நான் கோபப்பட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணும்? எரிச்சலை அதை கவனிக்கும். அப்போது நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் அடக்கி கொண்டு அந்த பிள்ளைக்கு புரிகிற விதத்தில், இது ஏன் தவறு, இது ஏன் உனக்கு நல்லதில்லை, இதை நீ ஏன் செய்யக்கூடாது, இதை செஞ்சால் நான் உனக்கு வேறு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லுவோம் என்றால் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த